ஒவ்வொரு தளத்திலும் அவர் தன்னுடைய மேதைத்தன்மையை நிறுவி நிறுவி வந்திருக்கிறார். அதிலே மருத்துவத்துறையில் மாபெரும் மேதையாக இருக்கிறார். இங்கே காணொலியில் காட்டியது கூட நம்முடைய தாத்தா தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் அவருடைய குறிப்புகளில் குறித்து வைத்திருக்கிறார். அவருக்கே அவர் சிகிச்சை அளித்திருக்கிறார். இங்கே ராயப்பேட்டையில் அயோத்தியாச பண்டிதர் என்ற ஒரு சித்த மருத்துவர் இருந்தார். அவரிடத்திலே வருகிற மக்களுக்கு அவர் சித்த மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்தி சாதித்து காட்டினார். சிறந்த மருத்துவராக விளங்கினார் என்ற குறிப்பில் குறித்து வைத்திருக்கிறார். ஒற்றை தலைவலி என்று வந்தால் அவர்களை முன்னே இருக்க வைத்து வளைந்த ஒரு கம்பியால் அவர் கழுத்தை தடவி தடவி கொடுக்கிறார். நோய் குணமாகி விடுகிறது. பிறகு பாம்பு கடித்தோ தேல் கொட்டிய வந்தால் அவர்களை முன்னாடி உட்கார வைத்து விட்டு இவர் தலையை அப்படியே தலையை சொரிந்து கொண்டு சிரிக்கிறார். தலையை சொரிந்து கொண்டு சிரிக்கிறார். முன்னாடி இருப்பவர்கள் கத்தி கதறி அழுது கொண்டவர்கள் வழியை மறந்துவிட்டு அவர்களும் சிரிக்கிறார்கள். ஒரு புதுவிதமான சிகிச்சை முறையில் நோயை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பல்வேறு நோய்வாய்ப்பட்டு வந்த மக்களை முன்னாடி இருத்தி வைத்து அவர்களே கூர்ந்து நோக்குகிறார், உற்று நோக்குகிறார். அவர்கள் சிறுக சிறுக அந்த நோயிலிருந்து விடுபட்டு குணமாகி செல்கிறார்கள். இதைத்தான் நோக்கு வருமம் என்று எல்லோரும் சொல்கிறார். இப்ப இருக்கிறவர்கள் குறிப்பிலே குறிப்பிடுகிறார்கள். ஆகச்சிறந்த சித்த மருத்துவராக நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் திகழ்ந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு துறையிலும் தன்னுடைய அளப்பரிய அறிவாற்றலை இந்த தமிழ் சமூகத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறார். இதிலே மிகவும் மிகவும் தமிழ் சமூக மக்கள், தமிழ் பேரினத்தில் மக்கள் பெருமையோடும் திமிரோடும் சொல்லிக் கொள்ள வேண்டியது, பைபிள் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு, குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, பகவத்கீதை இந்து சமூக பெருமக்களுக்கு, இந்து மத பெருமக்களுக்கு, இப்படி குறிப்பிட்ட சமயம் சார்ந்து புனித நூல்கள், வேத நூல்கள், நன்னறி போற்றுகிற நூல்கள், எக்காலத்தும் எச்சமயத்திற்கும் எந்நாட்டிற்கும் ஏற்புடைய ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது திருவள்ளுவ நாயனார் தந்தருளிய திருக்குறளான் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் போற்றிய திருக்குறள் உலகத்தின் பொதுமறை. எந்த நாடு, எந்த மொழி